வணக்கம். எல்லோரும் நல்லா இருந்தால் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு ஜாதகத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி. அந்த நாட்களில் பார்த்திங்கனாக்கா அந்த திதிகளில் பார்க்கும்போது வளர்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படின்னு சொல்லி நாம் பஞ்சாங்கத்து நிலைப்பாடுகளை தெரிஞ்சு வச்சுருப்போம். அப்போ காலண்டர் கிழிக்கும் போது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி அஷ்டமி திதி அப்படின்னு ஞாபகம் வரும். அதை படித்து பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த திதிகளை கடைபிடிக்கக்கூடிய காலங்களில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க கிருஷ்ணபட்சம் அமரபட்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த திதிகளை சொல்லும்பொழுது தேய்பிறையா வளர்பிறையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதை கடைபிடிக்கிறோம். முன்னோர்களுக்கான வழிபாடுகளை முறையாக கையாளும் பொழுது தெய்வ பக்தியுடன் அப்போது முன்னோரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ அதை தான் நம்ம ஜாதகத்தில் சொல்லக்கூடிய உண்மையான ஒரு பக்தி. அந்த பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய வழிமுறைகள். பஞ்சாங்கத்தை பின்பற்றி நடந்தோம்னு சொன்னாலே நமக்கு வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் வெற்றிகளுக்கு பஞ்சமில்லை. சரிங்களா? அப்போது இந்த பிரபஞ்சம் உணர்த்துகின்ற மனித வாழ்வில் மனிதனுக்கு கிடைக்கின்ற அற்புதமான தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதுக்கு தான் அந்த பஞ்சாங்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படி சொல்கிறோம். நட்சத்திரம், நாள், கிழமை, அது போன்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து முறையாக தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிகவும் சுலபம். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நாள் அப்படின்னு எப்படி நல்ல நாள் அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி மார்கழி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய அஷ்டமி திதி மாலை 4:27 வரை, பின்பு நவமி திதி ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். சரிங்களா? அப்போது இந்த நட்சத்திரம்னு சொல்லும்போது பிறந்த நாளுக்கான ஒரு நம்ம என்ன தேதியில் பிறந்தோம் அப்படிங்கன்னு பார்க்கும்பொழுது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அந்த தேதியை நம்ம இப்போது ஆனி மாதம் 9ஆம் தேதி பிறக்கிறாருன்னு விஷயம் ஒருத்தர். அந்த ஆனி மாதம் 9ஆம் தேதி என்னவாறு இருக்குது, சரிங்களா, எந்த மாதிரியான காலங்களில் வருது, நம்ம அதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த தமிழ் மாத பிறப்பில் வருகின்ற தமிழ் தேதியை கடைபிடித்து பிறந்தநாளை கொண்டாட வேண்டும். அன்றைய தினம் நீங்கள் பிறந்த நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இங்கிலீஷ் தேதி வச்சுட்டு நம்ம இந்த தேதியில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நடைமுறையில் சில பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. இருந்தாலும் பஞ்சாங்கத்தை சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னென்னு கிடைக்கினாக்கா, தமிழ் தேதி, தமிழ் மாதம், இந்த நாளை கடைபிடிக்கும் பொழுது நமக்கான நட்சத்திர பலன் மிகவும் அற்புதமாக கடவுள் அருள் ஆசையுடன் நமக்கு நல்ல காலங்களாக திசா புத்திகள் அந்தரங்கள் நமக்கு நல்ல நிலைகளை ஏற்படுத்தும். அப்போது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும் பொழுது நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த காலங்களை வாழ்ந்தும் பார்க்க வேண்டும். எப்படிங்கன்னு கேட்குறீங்க. சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த திசையில் நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னாக்கா, அதே அந்த கிரகத்தின் புத்தியில் எந்த மாதிரியான காலங்கள் நம்ம வழி நடத்துகிறது, வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கிறது, அந்த காலங்களில் எந்த மாதிரி நடக்குது. அப்போ திசை அதிகபட்சமான காலகட்டங்களில் புத்தி அதிகபட்சமாக இருக்கும். புத்திநாதன் அதிகபட்சமாக செயல்படக்கூடிய காலகட்டங்களில் அந்தரநாதன் அதே மாதிரி கொஞ்சம் காலங்கள் சற்று குறைவாக இருக்கும். அப்போ திசை காலங்கள் அதிக வருடக்கணக்கிலும் புத்திநாதன் மாத கணக்கிலும் அந்தர காலங்கள் சில நாட்கள் அதுவும் மாதிரி வரும். கொஞ்சம் இடைவெளி இருக்கும். வருஷம், மாதம், நாட்கள் அப்படின்னு தான் கணக்கு வரும். மாத நாட்களில் கணக்கு வரும். அப்போ நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா லக்ன சுபர்கள், லக்ன பாவிகள், அப்போ அதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அப்போ லக்ன சுபர்கள் தான் நன்மைகள் செய்வாங்க, லக்ன பாவிகள் நன்மைகள் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னாக்கா லக்ன சுபர்கள் அது சம்மந்தப்பட்ட காலங்கள் வரும்பொழுது கோச்சாரத்திலோ ஜனனகால ஜாதகத்திலும் வித்தியாசம் வரும். நடைமுறை எப்படின்னா, திசா புத்தி வெற்றி கொடுக்கும், கோச்சாரம் ஒத்துழைக்காது. சரிங்களா? அப்போ கோச்சாரம் ஒத்துழைக்குது, திசா புத்தி
மாற்றி செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ இந்த ரெண்டும் வந்து இப்போ ஒரே மாதிரி செயல்படுது, இல்லை ஒரே மாதிரி இருக்குதுங்க, பரவாயில்ல, திசையும் நல்லா இருக்குது, புத்தி நல்லா இருக்குது, கோச்சாரம் நமக்கு வந்து வழி கொடுத்துங்க நல்லா இருக்கு காலங்கள் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கான வெற்றிகள் நம்ம தேடி வரும். அப்போது நம்ம சுலபமாக சொல்லுவோம், நம்ம தான் திறமசாலி அப்படின்னு நம்மளை நாமே சொல்லிக்கும் பொழுது சந்தோஷப்படுவோம் நம்மளே, இல்லைங்களா? மற்றவங்க சொல்கிறத விட நம்மளை நாமே முடிவு பண்ணிக்கணும் தன்னம்பிக்கையோட, நம்மளால் முடியும், நமக்கு தெரியும், இல்லைங்களா? அப்போ நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாடுக்கு வெற்றி நோக்கி போகிறதுக்கு முதல்ல தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. அப்போ அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும், எப்படி வளர்த்துக்கணும் அப்படி சொன்னால், நாம் என்ன செயல்படுறோம், எந்த வகையில் போய் நிறுகிறோம், நம்ம எதை கடைப்பிடிக்கிறோம், அப்போ அந்த மாதிரி நம்ம நடைமுறை வழக்கையை மேற்கொள்ளும் பொழுது தன்னம்பிக்கை தானாக வளர்ந்துடும். நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சாதிச்சிடலாம், சரிங்களா? அப்போ திசா புத்தியும் கோச்சாரமும் வழிவிடணும். அப்போ அதுக்கான காலகட்டம் உங்களுக்கு உன்னதமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் வந்து கடவுளை வேண்டிக்குங்க, சரிங்களா? இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா புதன் சம்பந்தப்பட்ட ஒரு திருநாளாக அமைகிறது. அந்த புதன் ஞானக்காரகர், கல்விக்காரகர், காரகத்துவம், புதனுடைய காரகத்துவம் என்னவோ அதுக்கான பலன்கள் என்னவோ அதன்படி இந்த இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும் என்பதில் ஐயமில்லை, சரிங்களா? அப்போ ஜாதகத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி தினசரி பஞ்சாங்கத்தின் நிலைப்பாடுகளின் தகவல்களை சொல்கிறேன், ஜாதக ரீதியாக தகவல்களும் சொல்கிறேன். இதுக்கான காலகட்டங்கள் இப்போது சாதகமாக எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறது நான் சொல்வதற்கு. அப்போ ஜோசியருக்கும் நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல காலங்கள் இருந்தால்தான் பேசவே முடியும். இப்போ ஜோசியர் பேசக்கூடாது அப்படின்னு நிலைமை ஒரு கோச்சாரமோ ஜாதக தசா புத்தி சொல்லுதுன்னு சொன்னால் ஜோசியருக்கு அதோட கஷ்டம் எதுவும் இல்லை, இல்லைங்களா? நல்லா பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள போய் பேசாதீங்கன்னு சொன்னாக்கா மன கஷ்டம் வந்துடும். என்ன நம்ம மௌன விரதமாக இருக்கிறோம் ஜோசியம் படிச்சுட்டு, அதனால் வந்து பேசாமல் இருக்க முடியாது. ஜாதகத்தை பேசி தான் ஆகணும், பஞ்சாங்கத்தை பற்றி பேசி தான் வாய் சும்மா இருக்காது. அப்போ வெளியே போய் சும்மா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க முடியாது. தெரிஞ்ச கருத்துக்களை 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல வழிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், எப்படி யூடியூப் வழியில், சரிங்களா? அப்போ பஞ்சாங்கத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறேன், சிந்திப்போம், பஞ்சாங்கத்தின் வழியில் நாம் சந்திப்போம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. எல்லோரும் நல்லா இருந்தால் நல்லது தானே.